ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகிழ்ச்சி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 32 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 33வது போட்டியாக இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணியளவில் மும்பையில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நேற்றைய தினம் வேலைப்பளுவின் காரணமாக வீடியோ பதிவு செய்ய முடியவில்லை. அதற்கு முந்தைய போட்டியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதிய போட்டியில் நாம் கூறியது போலவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நம் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஹெட் அபிஷேக் சர்மாவை எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மலிங்கா அவர்களை கண்டிப்பாக எடுங்க, 3 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். அவர் 4 விக்கெட்டே எடுத்திருந்தார். ஒரு சிறப்பான போட்டியாக இருந்தது. அதே மாதிரி ரிஸ்வி, ராகுல், இங்கிடி இவங்கெல்லாம் நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். அவங்களாம் நல்லா விளையாண்டுருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் போன்றவர்களாம் நல்லா விளையாண்டுருந்தாங்க. ஸோ நாம் கூறியது போலவே சென்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் மாபெரும் போட்டி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் CSK. முதலில் நான் எடுத்திருக்கக்கூடிய பிளேயிங் 11 பற்றி சொல்லிடுறேன். குவிண்டன் டி காக், மால்வர், நமன்தீப், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரதர்ஃபோர்ட், கிறிஸ் பரத், சாட்னர், ஜாக், பூம்ரா, அஸ்வினி குமார் போன்றோர் ஒரு மும்பை இந்தியன்ஸ் அணியிலும், CSK அணியில் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்வாட், உர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான், சிவம் டூபே, டிவால்ட் பிரேவியஸ், ஓவர்டன், தோனி, காம்போஜ், நூர் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன்ஸ், குப்ராஜ் சிங் போன்றோரும் நாம் எடுத்துள்ளோம். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் நேயர்களே மீண்டும் பதிவு செய்கின்றேன். இந்த பிளேயிங் 11s இல்லாமல் வேறு யாராவது புதுசாக உள்ளே வந்தாங்க அப்படின்னால் கண்டிப்பாக நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அப்படி விளையாடக்கூடிய பிளேயரோட ஜாதகப்படி இன்றைய தினம் அவருக்கு நல்லா இருந்தது அப்படின்னா ஒரே ஆளாக கூட மேட்சோட ரிசல்ட்டை மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் எடுங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் குவிண்டன் டி காக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ரூதர்ஃபோர்டு இன்றைக்கி எர்லியராக உள்ளே வந்தால் அவரும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மும்பை பேட்டிங் பண்ணும்போது குவிண்டன் டி காக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரூதர்ஃபோர்டு போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக குவிண்டன் டி காக் அல்லது சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் வில் ஜாக். இன்றைக்கி ஜாக் உள்ளே வந்தார் அப்படின்னா ஒரு பேட்டிங்கு ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார்னா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 2 நட்சத்திரம் ட்ராவல் ஆகுது. 9 மணி வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். 9லேருந்து 9:20, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த கடைசி 5 ஓவர் 9லேருந்து 9:20 வரைக்கும் மேட்ச் மேற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு டே தான் இன்றைக்கி. ஏன்னா 2 நட்சத்திரம் சங்கமிக்கும் போது கண்டிப்பாக நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம டெலகிராம் லிங்கில் டீம் போட முடியும். அதே மாதிரி அந்த 9லேருந்து 9:20 வரைக்கும் யாரெல்லாம் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். சப்போஸ் மும்பை அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் வில் ஜாக் போட்டார்னா கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்பிரித் பூம்ரா, அப்புறம் அந்த கிறிஸ் பரத், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அணி அதாவது 9:20 மேலே 9:20 பந்து வீசும்போது யாரெல்லாம் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா மிச்சல் சாட்னர் அந்த கடைசி ஒரு 7 ஓவருக்குள்ளே இருந்தார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். அஸ்வினி குமார் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்பிரித் பூம்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 9லேருந்து 9:20 அதில் அவங்க போடுவாங்களா, ஓவர் போடுவாங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. அதுக்கடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டி காக், மால்வர், நமன்தீப், சூரியகுமார் யாதவ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக மால்வர் அல்லது டி காக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்.
மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் சாட்னர், ஹர்திக் பாண்டியா, அஸ்வினி குமார், பூம்ரா. இதில் வந்து அஸ்வினி குமார் அல்லது சாட்னரை வந்து கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தபடியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ருதுராஜ் கெய்வாட், சர்ஃப்ராஸ் கான், சிவம் டியூபே, ஓவர்டான் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ருதுராஜ் கெய்வாட் அல்லது சிவம் டூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் அன்சுல் காம்போஜ், நூர் அகமத், ஓவர்டான் போன்ற விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதே 9லேருந்து 9:20 போட்டால் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்புன்னா இந்த குப்ராஜ் சிங் மற்றும் ஓவர்டன் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சிஎஸ்கே அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ருதுராஜ் கெய்வாட், உர்வில் பட்டேல், சிவம் டூபே, ஓவர்டன் போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக உர்வில் பட்டேல் அல்லது டூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சிஎஸ்கே அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜெம்மி ஓவர்டன், அன்சுல் காம்போஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, லெஃப்ட் ஹேண்டடு ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இல்லை அப்படின்னா ஆல்ரவுண்டரில் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு. ரெண்டாவது ஹிண்ட்டு, செகண்ட் டவுன், அதாவது 2 விக்கெட் டவுன் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது 2 விக்கெட் டவுன் ஆகிடுச்சு, 3வது விக்கெட்டுக்கு இறங்குறாரு இல்லையா, அவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இன்றைய தினம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கேப்டன் வைஸ் கேப்டன், இல்லை செகண்ட் டவுன் இறங்கக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன், ஆல்ரவுண்டரில் ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டன், ஆல்ரவுண்டரில் ஒரு ஸ்பின் பவுலர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் போடுவார். ஸோ அது யாருன்னு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. 2 டீமுமே ஆகட்டும், ஒரு 200+ இல்லை ஒரு 180+ வரத்துக்கு, 180 to 250 240 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் சேசிங் பண்ணுறவங்களும் கிட்டத்தட்ட நெருங்கிடுவாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு போட்டி தான் இந்த போட்டியாக இருக்கும். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.